யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் 2 இடங்களில் வாழ்வெட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதுவும் ஒரே குழுவினரால் 5 வீடுகளில் வாழ்வெட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார், பலர் காயமடைந்திருக்கின்றார்கள், பெறுமதியான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. போலீசார் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த ஊர் இளைஞர்கள் அதிரடியாக செயற்பட்டு குற்றவாளிகளை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். வடமராட்சியில் மாமியார் மீது மருமகன் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் வடமராட்சி பகுதியிலே பருத்தித்துறையில் கிராமக்கோடு என்கின்ற கிராமத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. மாமனார் மீதும் மாமியார் மீதும் குறித்த மருமகன் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார். இதில் மாமனார் படுகாயமடைந்திருக்கின்றார், மாமியார் பரிதாபகரமாக பலியாக இருக்கின்றார். இந்த சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து அதிரடியாக செயற்பட்ட போலீசார் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்படி சுற்றி வளைக்கப்பட்ட போது அந்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அந்த வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியவர் பிரதேச செயலகத்தில் பணியாற்றுபவர் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. பாருங்கள், இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் எங்கிருந்து எங்கு வந்திருக்கிறது என்று பாருங்கள். அந்த வாழ்வெட்டுகளிலே ஈடுபடுகின்றவர்களினுடைய தகுதிகள், நிலைகளை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. அடுத்து இந்த கொடிகாமத்திலே ஒரு சிறிய சம்பவம். பேருந்து ஒன்று தீ வைக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம். இது இருதரப்பு மோதலால் விளைந்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. நீண்ட காலமாக தொழில் போட்டியிலே ஈடுபட்டிருந்தவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறித்த பேருந்து ஒன்றை தீ வைத்திருக்கிறார்கள், முற்றாக அது எரிந்திருக்கிறது. இதனை அடுத்து கொடிகாம போலீசாரால் அதிரடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல தென்மராட்சி பகுதி, சாவகச்சேரி மற்றும் மீசாலை ஆகிய பகுதிகளிலே பல இடங்களில் வாழ்வெட்டு தாக்குதல்கள் மற்றும் பொருட்களை அடித்துடைத்தல் போன்ற தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் ஒரே குழுதான், ஆயுதம் தாங்கிய குழுதான் செயற்பட்டிருக்கின்றது. தென்மராட்சி பகுதியிலே 5 வீடுகள் இப்படி தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. காலை வேளையில், அதிகாலை வேளையில் 1 மணியிலிருந்து 2:30 மணி இந்த நேர இடைவெளியில் இந்த தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு வீடு தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் 4 வீடுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. மீசாலை மேற்கு வங்களா வீதியில் இருந்த ஒரு வீட்டிற்குள்ளே புகுந்தவர்கள் அங்கே பொருட்களை அடித்துடைத்து வீட்டை பலமாக சேதப்படுத்தி சென்றிருக்கின்றார்கள். அதே போல மீசாலை தட்டான்குளம் பகுதியில் 2 வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் வீடு ஒன்று முற்றாக தீக்கிரையாக இருக்கின்றது. அங்கே நின்றிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் சிறிய ரக பேருந்து ஒன்று முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மீசாலை வடக்கு பகுதியிலே மீசாலை வடக்கு ஞான வைரவர் கோயிலடியில் இளைஞர் ஒருவருக்கு வாழ்வெட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே குழுவை சேர்ந்தவர்களால் இளைஞரை தாக்கி இருக்கின்றது. வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மீசாலை வடக்கு கிழக்கு ஊரொல்லை பகுதியில் 2 கார் மற்றும் பட்டா ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் ஒரே குழுவை சேர்ந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தப்பியோடிய பொழுது அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் துணிகரமாக செயற்பட்டு அவர்களோடு மல்லு கட்டி அவர்களை பிடித்திருக்கின்றார்கள். அதில் அந்த குழுவைச் சேர்ந்த 4 பேர் பிடிபட்டிருக்கின்றார்கள். அதே போல 2 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, 2 வாள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை இன்னும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஒன்று. ரத்தினபுரி எம்பிலிப்பிட்டிய பகுதியிலே பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்தில் குழந்தையை வீட்டிலே வைத்து பார்க்க முடியாது என்று வேலைக்கு செல்கின்ற தாய் பராமரிப்பு நிலையத்தில் அந்த குழந்தையை விட்டு சென்றிருக்கின்றார். அங்கே அந்த குழந்தை சிறிய நீர்த்தடாகம், அலங்கார நீர்த்தடாகத்திலே விழுந்து உயிரிழந்திருக்கின்றது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 1.5 வயது குழந்தை தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறது. மெதமுல்லன கதமடித்த என்கின்ற இடத்தைச் சேர்ந்த 1.5 வயதுடைய ஆண் குழந்தை தான் உயிரிழந்திருக்கின்றது. தாய் வளமை போன்று வேலைக்கு செல்லும் பொழுது இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே இந்த 1.5 வயது குழந்தையை விட்டு செல்வது வளமை. அதுபோல பல பெற்றோர்கள் இவ்வாறு அந்த பராமரிப்பு நிலையத்திலே விட்டு செல்கிறார்கள். இந்த கலாச்சாரம் இலங்கையில் தற்பொழுது பல இடங்களிலே காணப்படுகிறது. இந்த நிலையில் வேலை முடிந்து குழந்தையை மீண்டும் அழைத்து செல்வதற்காக தாயார் வந்திருக்கிறார். அப்பொழுது அந்த பராமரிப்பு நிலையத்தினுடைய காப்பாளர்
இல்லை, அவர் வருவதற்கு முன்பாகவே பராமரிப்பு நிலைய காப்பாளர் அவரை தொலைபேசியில் அழைத்து உங்களுடைய குழந்தையை வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார். இதனால் பதறி அடித்து தாயார் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார். வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது அங்கே கூறியிருக்கின்றார்கள், உங்களுடைய குழந்தை சிறிய தாமரை குளத்தில், சிறிய அலங்கார குளத்திலே விழுந்து உயிரிழந்திருக்கிறது என்கின்ற தகவலை கூறியிருக்கிறார்கள். தாய் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். குழந்தையினுடைய பாதுகாப்பில் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலும் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட குற்றச்சாட்டின் கீழும் தற்பொழுது அந்த பராமரிப்பு நிலையத்தினுடைய காப்பாளர் போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்னதான் அவர் அலட்சிய காரணமாக கைது செய்யப்பட்டாலும் அந்த 1.5 வயது குழந்தையினுடைய உயிர் எவ்வளவு பெறுமதியானது. அந்த தாயாரினுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். ஆகவே குழந்தைகளை பெறுபவர்கள், பெற்றுவிட்டு வீதியிலே வீசி எறிபவர்கள் ஒரு புறம், குழந்தையோடைய தற்கொலை செய்பவர்கள் ஒரு புறம், அதை காட்டிலும் அந்த குழந்தையை பராமரிக்க முடியாமல் இப்படி பராமரிப்பு நிலையங்களிலே விட்டு அவர்களுடைய உயிர்களோடு விளையாடுபவர்கள் ஒரு புறம். இப்படி குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இப்போ சில தினங்களுக்கு முன்பு தான் மகளிர் தினம் வந்து சென்றது. மகளிர் சிறுவர்களுடைய பாதுகாப்பை பொறுத்தவரையில் எங்கே எங்களுடைய நாடும் சரி உலகமும் சரி சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சர்வதேசத்தில் போர் இடம்பெற்று கொண்டிருக்கிறது, பல குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற குழந்தைகள் மீதும் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்கின்ற தாய்மார் மீதும் அக்கறை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதிரியான தகவல்கள் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களாக இருந்தாலும் இதனை விழிப்புணர்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.